everybody. Welcome to yet another episode of Padarivom Padiparivom. This is Medical Mondays with me, Dr. Soumya. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ராகம் பார்க்க போகிறோம். இந்த ராகத்தை கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் விக்ட்ரி கிடைக்கும். அப்படிப்பட்ட ராகம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? சகரிக மனித மணி நிசா சானித மக மப மகரிசா. இது என்ன ராகம்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? எஸ், திஸ் ராகம் இஸ் ரீதி கவுளை. நிறைய ஃபேமஸ் காம்போசிஷன்ஸ் இந்த ராகத்தில். சின்ன கண்ணன் அழைக்கிறான் அந்த பாட்டு இருக்கு. தென் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ், கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென அந்த பாட்டு இருக்கு. அண்ட் அழகான ராட்சசியே, இப்படி நிறைய காம்போசிஷன்ஸ் ரீதி கவுளை ராகத்தில் இருக்குது. ஸோ இந்த ராகத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பட் இந்த ராக சிகிச்சையில் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ராகம் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் to those who seek அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இட் இஸ் இம்ப்ரூவிங் யுவர் மென்டல் கெப்பாசிட்டிஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டிஸ். எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு, டெவலப்பிங் பிரெயின்ஸ் ஆஃப் சில்ட்ரன், அவங்களுக்கு வந்து இந்த ராகம் கேட்கும்போது பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிற மாதிரி சில ஸ்டடீஸ் சொல்லுது. பட் அகெயின் தெர் இஸ் நோ ஹார்ட் ஃபவுண்ட் எவிடன்ஸ் ரிகார்டிங் திஸ் மேட்டர். ஸோ இன் திஸ் ரிகார்ட் நான் வந்து இந்த குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசலான் இருக்கேன். தட் இஸ் இன்ஃபென்சி பீரியட். இன்ஃபென்சி அப்படின்னா என்ன? 1 month to 1 year ஆஃப் ஏஜை நம்ம இன்ஃபென்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீரியட் வந்து இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் த மென்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. ஸோ இந்த பீரியடில் வந்து அந்த சைல்டுக்கு வந்து பவுண்ட்லெஸ் அபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மைண்ட் வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்சார்பிங் ஸோ மெனி திங்ஸ் இன் திஸ் சென்சிட்டிவ் பீரியட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டடீஸ் ஆர் சேயிங் தட் பை த ஏஜ் ஆஃப் 7 months அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டியூனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்குமா. ஸோ ஃபெமிலியர் சாங்னா ஓகே இது இந்த சாங் அப்படிங்கிற ஒரு ஃபெமிலியாரிட்டி, அந்த டியூனு, அப்புறம் ஒரு பாட்டு பாடுறோன்னா அதில் பீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி வந்து 7 மாதத்துலேருந்தே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பை த டைம் அந்த சைல்டு வந்து ஒரு 9 months ரீச் பண்ணும்போது டியூன் ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் வந்துடும். தட் இஸ் ஐ லைக் திஸ் டியூன், ஐ டோன்ட் லைக் திஸ் டியூன். ஃபெமிலியாரிட்டி அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து 9 monthsலேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து எந்த லாங்குவேஜும் தெரியாது. நம்ம வீட்டிலலாம் என்ன பேசுகிறோமோ எப்படி பேசுகிறோமோ அதை பார்த்து கற்றுக்கிட்டு தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகுது பேபிஸில். அதே மாதிரி ஒரு பிறந்த குழந்தைக்கு எந்த விதமான மியூசிக் ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே ஹியர். நம்ம என்வாயன்மெண்ட்டில் எந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுறோம், எந்த மாதிரி நாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தே டெவலப் அ ப்ரிஃபரன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் அந்த மியூசிக்கை வந்து தே ஸ்டார்ட் அசோசியேட்டிங் வித் மெமரிஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் மெமரி நடக்குது அப்படின்னா அது இன்னும் டீப்பாக வந்து அவங்க மைண்டில் பதியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபென்சி பீரியடில். ஈவன் தோ அடல்ட்ஹுட்டில் வந்து அவங்களுக்கு அந்த மெமரிஸ்லாம் என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்காது. பட் ஏதோ ஒரு இப்போ இந்த ஒரு பாட்டை கேட்டால் அவங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா மேபி அவங்க வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த பாட்டோ அல்ல அந்த டியூனோ அந்த ராகத்தையோ கேட்கும்போது ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அவங்க சின்ன வயசில் நடந்திருக்கலாம். ஸோ ஃபார் எவர் தட் ராகம் பிகம்ஸ் தேர் ஃபேவரட் ஆர் தட் டியூன் பிகம்ஸ் தேர் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதசிஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு கண்டிஷனிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். தட் இஸ் எவ்ரி டைம் ஒரு குழந்தைய தூங்க பண்ணும்போது ஒரே சாங் நம்ம பாடிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சேம் சாங் வந்து ஒரு வாட்டியும் குழந்தைய பெட்டில் போட்டு தட்டிகிட்டே இல்லை துளியில் போட்டு ஆடிட்டே ஒரே சாங்கை பாடிட்டே இருக்கோம்னா, ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த பாட்டை பாடினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டிஷனிங். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபென்சி பீரியடில் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி அப் டு அஸ். நம்மளோட இன்ஃபென்சி பீரியடில் நம்ம வந்து எந்த மாதிரியான மியூசிக்கெல்லாம் கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி எப்படிலாம் அந்த சைல்டை டெவலப் பண்ணுறோன்றது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி அப் டு அஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் would have been helpful for you. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல ராகத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.